ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காயில் வெறும் உப்பு மட்டும் போட்டு நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோங்க. மாங்காய் கூட நான் இன்றைக்கி பச்சை மிளகாவும் சேர்த்து ஊறுகாய் போட போகிறேன். இந்த ஊறுகாய் உப்பு மாங்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஊறுகாய் போடுறதுக்காக 2 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாங்காவை முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே போல் எல்லா மாங்காவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மாங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாங்காவை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போது இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மாங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால மாங்காய் கட் பண்ணும்போது பால் இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறதுனால பால் எல்லாம் தண்ணியில் பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஊறுகாய் போட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இப்போ நான் ஒரு 100-150 கிராம் போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. அந்த பச்சை மிளகாவை நம்ம இந்த மாதிரி டூப் பிக் வச்சு குத்தி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உப்பு புளிப்பு எல்லாம் அந்த பச்சை மிளகாயில் இறங்கும். ஃபோர்க் வச்சு கூட இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாங்க. இதே போல் நான் எல்லா பச்சை மிளகாவும் குத்தி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மாங்காவும் பச்சை மிளகாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாங்காயில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதுலேயும் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு சேருங்க, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உப்பு தூவிக்கலாம். இதே போல் நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கலாங்க. ஊறுகாய் போடும்போது எப்போவுமே சில்வர் அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக், கண்ணாடி இல்லைனா பீங்கான் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம உப்பு போட்டு 2-3 நாள் ஊற வைக்கும்போது சில்வரோ அலுமினியமோ அரிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் அந்த பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க, எல்லா மாங்காவும் சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது மேலேயும் ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காவை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாங்காவும் பச்சை மிளகாவும் உப்பில் ஊறிட்டு இருக்கணும். நான் இன்றைக்கி காலையில் 10 மணி போல் இந்த மாங்காய் உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. மறுநாள் காலையில் தான் நான் வெயிலில் காய வைக்க போகிறேன். அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இது மறுநாள் நான் எடுத்து காட்டுறேன். மாங்காய் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம போட்ட உப்பெல்லாம் தண்ணியாகி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மாங்காவும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மாங்காவை மட்டும் வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டு எடுத்து மாங்காவை போட்டுக்குங்க.
இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க. மாங்காய் மட்டும் வெயிலில் காய வச்சிடலாம். நான் நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் மாங்காய் இப்போவே பாதி கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த மாங்காவை திருப்பியும் அதே தண்ணியில் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி 2-3 நாளைக்கு காய வச்சா போதுங்க, மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது ஃபஸ்ட் நாள். இந்த மாதிரி குலுக்கிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இதை திருப்பியும் நம்ம நாளைக்கு காலையில் காய வைக்கணும் வெயிலில். இது 2வது நாள் எடுத்து வச்சுருக்கேங்கன்னா இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், 2வது நாளும் வெயிலில் காய வச்சுட்டேன். திருப்பியும் அதே தண்ணியில் மாங்காவை போட்டுட்டு ஒரு குலுக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போவே மாங்காய் நல்லா பழுத்து ஊறுகாய் ரெடியாக இருக்குது. ஆனால் நாளைக்கு ஒரு நாள் காய வச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது நான் 3வது நாள் காய வச்சுட்டேன். ஊறுகாய் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. மாங்காவும் உப்பும் இருந்தால் போதுங்க, வேறு எந்த செலவும் இல்லை. சூப்பரான மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 6 மாதம் ஆனாலும் வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் உப்பும் இந்த மாங்காவோட புளிப்பும் நல்லா ஊறி ரொம்ப காரம்லாம் இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த உப்பு மாங்காய் பச்சை மிளகாய் ஊறுகாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.